குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 16/8/2026 ஆகஸ்ட் மாதம், பராப வருடம், ஆடி மாதம் 31ஆம் நாள். இந்த வருடத்தின் ஆடி மாதத்தின் அழகான இறுதி நாட்களை நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். மாரியம்மன் பண்டிகை, ஆடி தள்ளுபடி எல்லாம் இது பண்ணிட்டு நாளை ஆடி 32. அதற்கு பிறகு இந்த ஆடி 32 திங்கள் செவ்வாய்க்கிழமை ஆவணி 1ஆம் தேதி. ஆவணி 1ஆம் தேதி அழகான ஆடி மாதத்திற்கு நிறைவு கொடுத்து ஆவணி 1ஆம் தேதியை வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 32ஆம் தேதி. இன்று 16, 31 சதுர்தசி திதி, உத்தர நட்சத்திரம், அமிர்த யோகம், மீனாட்சி சொக்கநாதர் ஆவணி பெருவிழா தொடக்கம். இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரம், ராகு காலம் 4:30 to 6. நம்ம எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை பண்ணுவோம். குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 1 to 2:30. திதி சதுர்த்தி திதி, கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11:30, இரவு 1 to 2:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் பொறுமை, ரிஷபம் பயம், மிதுனம் ஆதரவு, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் தடங்கல், கன்னி ஆதாயம், துலாம் சாதனை, விருச்சிகம் பக்தி, தனுசு பரிவு, மகரம் லாபம், கும்பம் மறதி, மீனம் நன்மை. நாளைய விசேஷங்கள். நாளைய விசேஷம் என்னன்னு பார்க்கலாமா? ஆடி மாதத்தில் இறுதி நாள் ஆவணி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாளை இரவே தொடங்கிறோம். அதாவது 1 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் கொடிமர வழிபாடு. வருடத்தில் 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாளை சிங்கத்தின் வீரத்துடனும் அதே வேளையில் மலரின் மென்மையுடன் செயல்படு. நாளைய விசேஷங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆவணி 1ஆம் தேதி. அதே மாதிரி இவர் கேட்டிருந்தாரு, லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. லக்னத்தில் மாந்தி இருந்தாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம போராடி தான் அதை வாங்கணும். எங்கள் பொண்ணுக்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு பாவகத்துமே அந்த 12 பாவகத்தில் முதல் பாகம் உயிர் ஸ்தானம், 2வது குடும்பஸ்தானம், 3வது சகோதர ஸ்தானம், 4வது இந்த மாதிரி எந்த இடத்தில் அது மாந்தி இருந்தாலும் அதற்குரிய பாவக பலனை அது கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி லக்னத்தில் மாந்தி இருந்தால் போராடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு போராடி வாங்கணுங்கிறது ஒரு இது. இப்போ செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெறியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து இங்கப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இப்போ ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாத சதுர்த்தி, நாக சதுர்த்தி, பத்ரி நாராயண பெருமாள், துர்வா கணபதி விரதம், யோதயம். நாளை நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. நாளை பனி கௌர விரதம், ஆடி இறுதி, கிருத்த யுகாந்தம், விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது ஆடி 32. இன்னைக்கு இந்த இது இருக்குது. சரி, ஆவணி 1ஆம் நாள் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் நாட்டில் வடக்கு மேலும் வடமேற்கு பகுதியில் விமான விபத்தும் ரயில் விபத்தும் உண்டு. மத்திய அரசில் குழப்பம் உண்டாகும். தங்கம் வெள்ளி விலை சற்று குறைந்து மீண்டும் உயர ஆரம்பிக்கும். அதாவது ஆவணி மாதத்தினோட இது. ஆவணி மாதத்தினோட கிரக பலன்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், மகரம் கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரு. வக்ரம்னா என்ன? இப்போ 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருந்தாருன்னா 5ஆம் இட வேலையும் செய்வார், 4ஆம் இட வேலையும் செய்வார். வக்ரமாக இருந்தார். வக்ரமாக இருந்தாக்கா பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு இது. வக்ரங்கிறது கொஞ்சம்
இப்போ ஒரு ஈஸியாக முடியும்னா அந்த வேலை கொஞ்சம் கடுமையாக முடியும் அப்படிங்கிறது தான் வக்கரத்தினுடைய இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராகுகால பூஜை செய்வோம். இன்றைக்கி வந்து சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள். கோதுமையில் பண்டம் செய்து இது பண்ணுங்க, யாருக்காவது கொடுங்க, இல்லை வாங்கி சாமி முன்னாடி வச்சு இது பண்ணாலும் சரி. இன்று சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள். ராகுகால பூஜை 4:30 to 6. வாகனம் வைத்திருக்கவங்க அத்தனை பேருமே ராகுகாலம் 10:30 to 1. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த துர்க்கை அம்மனோட பேரையாவது நாமத்தையாவது ஜபிச்சுக்கிட்டுருங்க சுவாமியை. ஏன்னா வேலை இருக்கும், ஒர்க் இருக்கும், இது பண்ண முடியாது. அதை நீங்கள் வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி செய்யுங்க. ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.